Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. Hi friends, இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக நமக்கு கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். பனானா வச்சு தான் பண்ண போகிறோம். பனானா நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ஃபைன் லைன்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்க அந்த கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பனானாவையும் யூஸ் பண்ணுறேன், பனானாவோட பீல்ஸையுமே யூஸ் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே நமக்கு தேவையான ஃபேஸ்க்கு தேவையான நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டிலேயே ஃபேஷியல் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் பனானா பேஸ்ட் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் கர்ட் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கர்ட் வேண்டானாக்கா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும், ஸ்கேர்ஸ் எல்லாம் நல்லா லைட்டன் பண்ணும், ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அதுக்காக தான் நான் கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கிளென்சிங் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ்லாம் போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிவிடுங்க. கிளென்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபேஷியல் வந்து ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஷியல் பண்ணி நம்ம சன்லைட்டில் போகக்கூடாது ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்கு. அதனால் நைட் டைமில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுங்க. வாஷ் பண்ண வேண்டாம். நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு இன்றைக்கி நான் பனானா ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரைஸ் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் 2 to 3 மினிட்ஸ் தான் பண்ணணும். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, எரிச்சல் வந்துடும். ஸ்க்ரப்பிங் பண்ணி முடித்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பிங் மேக்ஸிமம் உங்களோட அந்த நோஸில், சின்னில், ஃபோர்ஹெட்லாம் நல்லா பண்ணுங்கள். அந்த நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டீமிங் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு பனானாவோட பீலும் வாட்டரும் எடுத்துக்கிறேன். வாட்டரில் பனானாவோட பீல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அது நல்லா கொதிக்க வைங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா ஆவி பிடிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆவி பிடிங்க. அந்த ஸ்டீம் நம்மளோட ஃபேஸில் போய் அந்த போர்ஸ்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணும். ஆனால் ஸ்டீமிங் நீங்கள் மந்த்லி 1 or 2 மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணக்கூடாது. ரொம்ப பண்ணும்பொழுது நம்ம அந்த ஸ்கின்னில் டேமேஜ் ஆகிடும். மேக்ஸிமம் ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்டீமிங்கை விட ஐஸ் க்யூப் மசாஜ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து ஃபேஷியல் பண்ணால் தான் பண்ணணும் இல்லை, ரெகுலராக நீங்கள் வந்து அந்த ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஐஸ் க்யூப் மசாஜ் ஒத்துக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஐஸ் க்யூப் மசாஜே கொடுங்க. ஸ்டீமிங் வந்து நீங்கள் மந்த்லி 1 or 2 பண்ணிக்கலாம், ரொம்ப பண்ண வேண்டாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியில் பனானாவோட பீல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணுங்கள், போதும். அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஃபேஸ் மாஸ்க்குக்கு பனானாவோட பீலு, முல்தானி, ஹனி, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது தான் ஃபேஸ் மாஸ்க் போடணும்னு இல்லை. இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. நம்ம முல்தானி ஆட் பண்ணுறதுனால முல்தானி நம்ம ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயில் அண்ட் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஹனி நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நம்ம இன்றைக்கி பனானாவோட பீலும் யூஸ் பண்ணுறோம். பனானாவில் விட்டமின் சி, இ, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. பொட்டாசியம் நம்ம ஸ்கின்னில் நல்ல பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டல்லாக இருக்க ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணும். பனானாவில் இருக்க விட்டமின் ஏ அண்ட் சி என்ன பண்ணுதுன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அந்த சன்லைட்னால ஏற்படுற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். பனானாவில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் சன்லைட் படுறதுனால வர ஸ்கின் டேமேஜ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. இந்த பனானா ஃபேஸ் மாஸ்க்கை எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபேஷியலோட லாஸ்ட்டு ஸ்டெப். நான் இதுக்கு 1 ஸ்பூன் பனானா பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் எடுத்துக்கிறேன்.
அலோவேரா ஜெல் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். நமக்கு இந்த ஃபைன் லைன்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். நமக்கு வீட்லேயே கிடைக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான் பனானா. அதை வச்சு எனக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.